பரபரப்பான அரசியல் சூழலில் சட்டசபை கூட்டம் துவங்கியது. சபை கூடியதும் மறைந்த தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் கரூர் சம்பவத்தில் பலியானவர்களுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதும் சட்டசபை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படும். கரூர் சம்பவத்தில் பல்வேறு உண்மைகள் புதைக்கப்பட்டுள்ளது. அவற்றை வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் எல். முருகன் தெரிவித்தார். புலம்பெயர்ந்த தமிழர்களை கண்ணின் இமை போல முதல்வர் ஸ்டாலின் காத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து பாதுகாத்து வருகிறார் என அமைச்சர் நாசர் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பெய்த தொடர் மழையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்தது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்தியா சிறந்த நாடு, பிரதமர் மோடி எனது சிறந்த நண்பர் என்று காசா அமைதி உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் புகழாரம் சூட்டினார்.